இதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாம் உண்டு மத்திய அரசு படிப்பிற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் தீவிரவாதத்தை வளைப்பதற்கு இங்கே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். कल्लाकुरिची में जहरीली शराब पीने से 68 मासूम मारे गए, लेकिन यहाँ के मुख्यमंत्री को 1 मिनट की फुर्सत नहीं मिली उन मासूम परिवारों से जाके मिलने के लिए, उनके आंसू को पोंछने के लिए, और उसके के बाद कार्रवाई के नाम पर भी कोई कार्रवाई भी नहीं हुई और जो जहरीली शराब पिलाने वाले राजा बनते रहे और डीएमके की सरकार को कमीशन देते रहे. ஏறத்தாழ கள்ளக்குறிச்சியிலே 68 பேர் விஷச்சாராயம் மருந்து இறந்து போனார்கள். அந்த விஷச்சாராயம் மருந்து இறந்த அந்த குடும்பத்தை பார்ப்பதற்கு நமது முதலமைச்சருக்கு நேரம் கிடையாது. இத மாதிரி உங்களுக்கு கள்ளச்சாராயத்தை காட்சி இது பண்றதுக்கு மேல சரியான நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. இதே போன்ற சூழ்நிலையில அப்படின்னா நம்மளுடைய போதை கலாச்சாரத்தை விஷச்சாராய சாவுகள் இந்த தமிழகத்திலே அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. तिरुपुरम कुंड्रम में दीपन की परंपराओं को रोकने का काम जो यहाँ की सरकार ने किया, उसके खिलाफ जो हमारे भक्त थे, हमारे श्रद्धालु थे, वो सुप्रीम कोर्ट गए, तब जाकर उनको पूजा करने की इजाजत मिली और उस दीपम को भी, उस हमारी परंपराओं को भी रोकने का काम किसी ने किया तो यहाँ की सरकार, डीएमके की सरकार ने किया है मित्रों. साथ ही साथ पूरी तरह से सनातन के परंपराओं को अपमानित करना, हमारे सनातन गुरु देवी देवताओं को अपमानित करने का काम किसी ने किया है तो यहाँ के मुख्यमंत्री या उनके बेटे ने किया है, उसको सजा देने का समय आ गया है. நீங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும், திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டே அனுமதி கொடுத்திருந்தது. ஆனால் இந்த மாநில முதலமைச்சர் அதை ஏற்றுவதற்கு அனுமதிக்கவே இல்லை. காரணம், இவர்கள் சனாதன தர்மத்திற்கு எதிரானவர்கள். அது மட்டுமில்லாமல் தாஜா செய்யக்கூடிய அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து கூட அவர்களை அங்கே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை. आप उस दीपम के पूजा पाठ को अपमानित करने वाले को सजा देने को तैयार हैं कि नहीं तैयार हैं? நீங்கள் இந்த தீபம் ஏற்ற விடாமல் அவமானம் செய்த அவர்களுக்கு दंडने கொடுக்க விரும்புகிறீர்களா இல்லையா? आप सजा देंगे? दंडने கொடுப்பீர்களா? दंडने கொடுப்பீர்களா? 23 अप्रैल को 23 ஏப்ரலிலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். 23 अप्रैल को एनडीए को वोट दीजिए और हम लोग इनको सजा दिलाएंगे. 23 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், அவர்களுக்கு தண்டனை நாங்கள் கொடுக்கிறோம்.